ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. இவர் வந்து சண்டேஸ்வரர், சண்டேஸ்வர நாயனார் சொல்லுவார். இவர் சண்டேஸ்வர நாயன்மார்னா இவர் திருச்செயனூர் சோழ நாட்டிலே சர்த ஊரில் விசசர்மா என்னும் தோன்றினார். விசசர்மா தான் ஒரு பேர். 6 வயசு இவரு விசசர்மா. பசுகளை மேய்த்து அதனுடைய லிங்கங்கள் எல்லாம் மண்ணில் செய்து அந்த பசுங்கள்லாம் அளவில்லாத பால் அந்த லிங்கத்து மேலே அதுங்களா கறக்கும். இவர் கறக்க மாட்டார். அளவில்லாத பால். இவர் பசுங்களை மேய்ச்சதால 1 லிட்டர் 2 லிட்டர் பால்லாம் 5 லிட்டர் 6 லிட்டர்லாம் கறக்கும். அப்பேற்பட்ட ஒரு உடைய இறைவனுடைய அருள் மேலே அவ்வளவு மண் லிங்கத்தில் செஞ்சு வைப்பார். அந்த பசங்கள்லாம் சருன்னு எல்லா பசங்களையும் ஆற்று பக்கம் போய் தான் மேய்ப்பார். அதனால இறைவன் இவர் 6 வயசுலேயே இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குன்ட்டு இது ஒருத்தர் விசசர்மாவும் புள்ள பாலெல்லாம் மண்ணில் இங்கே செஞ்சு அதில் பாலெல்லாம் கறந்து ஊற்றுறான் அப்படின்னு. சரி, ஒரு நாள் மறைஞ்சிருந்து தன்னுடைய தகப்பண்ண இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே விசசர்மான்னு சொல்லி இறைவன் மேலே பக்தி கடைஞ்சு பாடிட்டு இருக்காரு. பெரம்பெடுத்து அடிக்கிறாரு, இது பண்ணுறாரு, அடி பண்ணுறாரு, எதையும் அடிக்கிறாரு பிள்ளைய. ஆனால் விசசர்மா எதுவும் அவருக்கு உடம்புல எதுவும் படலை, எதுவும் கேட்கல. இறை மேலே அளவுட பக்தி. அப்போ தான் என்ன செஞ்சு தன் காலால் அந்த மண்ணு லிங்கத்தை எட்டு வச்சாரு பாருங்க. அப்போ தான் கீழே பார்த்தா ஒரு அரும்பில் இருந்து அந்த அரும்பில் ஆயுதமாக தூக்கி அடித்தார். 2 காலும் தகப்பனுக்கு வந்து இறந்து போயிட்டார். அப்போ தான் ஏன்னா இறைவனுடைய பக்தி அந்த அரும்பில் ஒரு கத்தியாக ஒரு ஆயுதமாக உடைச்சது. அப்பேற்பட்ட சண்டேஸ்வரருடைய பெருமையை இந்த பிடிவி சேனலிலே நம்ம சொல்லிட்டு வரோம். 63 நாயன்மாரில் இறைவனுக்கு அதிக பக்தி உடைய இறைவனுக்கு ஒரு பக்தி, நம்ம இறைவன் பக்தி, அவரு ஒரு பாசம், அளவு பக்தர்களுக்கு ஒரு பாசம். அந்த நாயன்மார்கள்ல பாருங்க, இந்த நாயன்மார்களை பாசமா உடையவர் தான் அம்பாள். அவருடைய அனுகிரகத்துல ஒன்று ஒன்றா சொல்றோம். தகப்பன் லிங்கத்தை காலால் உதைத்ததானே அருமில்லை ஆயுதமாய் எடுத்தடித்து 2 கால் உடைந்து இறந்து போனானே. வல்லமை உடைய சண்டேஸ்வரனின் திருப்பெருமையை நாம் அறிந்து வணங்குவோம். இந்த பிடிபி சேனலிலே 63 நாயன்மாரிலே சிவனடியார்களே இந்த சண்டேஸ்வரனுடைய பெருமையை கண்டறி. ஏன்னா நீங்கள் எவ்வளோ புராணங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, எவ்வளோ கதைகள்லாம் இருக்கும். ஏன்னா இது இப்போ அதுக்கு முன்னெல்லாம் ஒரு நாயன்மார் கதை, ஒரு புராணம், ஆழ்வார் புராணம் டிவி சேனல்களை சொல்லிட்டு பெருமைப்பட்டாங்க. இப்போ அதெல்லாம் யாரும் கிடையாது. எல்லாமே பணமும் காமமும் போயிட்டுருக்கு, நாடகமும் கூத்துமா போயிடுச்சு. எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே காலையிலேருந்து செல்லு சாயங்காலம் வரைக்கும் அது என்ன வருது ஏது வருது இப்படியே பொழுது போயிட்டு இருக்கு. இறைவனுடைய நிகர் இல்லை. அதனால தான் இந்த நாயன்மாரெலாம் அஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஒரு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பகவானுடைய சிறப்பை இந்த பிடிவி சேனலில் சொல்கிறோம். ஐயா, உங்களுக்கு புண்ணியம். இதெல்லாம் எப்போவுமே அழியாது. நீங்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துங்க. இறைவனுடைய அருளால் உங்களை எப்பவும் காப்பாற்றிட்டே இருப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.